அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் என்னதுன்னு பார்க்கலாம். இந்த தமிழில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னோடய நேட்டிவ் வந்து கேரளா, ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த பவுலில் நான் நல்லா கொதிக்கின தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதிலேக்கு நமக்கு பன்னீர் ஆட் பண்ணி இந்த பவுலை மூடி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம மீதி ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிகிற வரைக்கும் இப்படி இருக்கட்டும். இனி ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டா 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இனி இதிலேக்கு ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2-3 அள்ளி பூண்டு ஆட் பண்ணி நல்லதாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி எல்லாம் சாஃப்டான வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இனி இதை ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2-3 பீஸ் பட்டை ஆட் பண்ணிடுங்க. இனி அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்று நல்லதாக மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ஒன்று வற்றின வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதிலேக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகா பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், இனி ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இனி இது நல்லா ஒன்றா இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போன வரைக்கும் தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேக்கு நம்ம ஊற வச்சிருக்கோன்னா அந்த பன்னீரை தண்ணியோட இதிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம். இனி ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தான் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதிலேக்கு ஒரு 4-5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு இதிலேக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கசூர் மெத்தி ஒன்று எடுத்து கொஞ்சம் கையில் இப்படி நண்டி போட்டுக்கோங்க. இனி இது ஒன்று நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலேக்கு தேவையான சால்ட்டு போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இதிலேக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை அடைச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸு வேக வச்சுக்கலாம். இனி இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இனி இது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். கிரேவி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இனி இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சாஃப்டி பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.